வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரையில் விலை உயர்ந்த காய்கறிகளும் பழங்களாகட்டும் அதில் தான் அதிக சத்து இருக்குது அப்படின்னு எண்ணிட்டு விலை குறைவான காய்கறிகளை கவனம் செலுத்தாமையே நம்ம விட்டுடுறோம். உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டல் பக்கம் ஒதுங்கும் போது தான் நாம் ஒதுக்கிய காய்கறிகளோட மகத்துவம் நம்மளுக்கு புரியுங்க. காசுக்கு ஏற்றது போல தான் நம்மளுடைய தரம் அப்படின்றது ஒரு செயற்கையாக மனிதன் உருவாக்கிய மட்டுமே, இயற்கையானவைகளுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் மட்டுமே அதை உணர்ந்திருக்காங்க. நம்மள பலருக்கு பீட்ரூட்டை பொரியலா செய்து சாப்பிட பிடிக்காது. ஏன்னா அதுல ஒரு வகையான இனிப்பு இருக்கிறதுனால சிலருக்கு பிடிக்காமையே போய்விடுது. இதனாலேயே ஏராளமான நல்ல விஷயங்களை கொண்ட, அதுவும் நிறைய சத்துக்களை கொண்டு இருக்கிற இந்த பீட்ரூட்டை நம்ம கண்டு கொள்ளாமையே விட்டுடுறோங்க. ஸோ இந்த பீட்ரூட்டை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நம்மளுக்கு கொடுக்குற பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. சரிங்க, இந்த பீட்ரூட்டை நீங்க பொரியலா பண்ணி சாப்பிட முடியலன்னா கூட ஜூஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு அது கொடுக்குற பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த இதயம் சார்ந்த நோய்கள் ஆகட்டும், பக்கவாதம் ஆகட்டும், அது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை அது தடுக்குதுங்க. பீட்ரூட்ல நைட்ரேட்டுகள் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜூஸை நம்ம குடிச்சிட்டே வர நம்மளுடைய இதயம் செயலிழப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கும், அது போக இல்லாம நம்ம ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் இந்த ஜூஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா மாரடைப்பு ஏற்படாம தடுக்குதுங்க. எலும்பு தசைகளுக்கு போதுமான ஆக்சிஜனை எடுத்துட்டு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வரதுனால நம்மளுக்கு சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த முடியுங்க. இந்த சுகர் பேஷண்ட்ஸ் இந்த காய்கறியை சாப்பிட்டுட்டு வரதுனால உடலில் உள்ள சர்க்கரையோட அளவுகளை கட்டுக்குள்ள வைக்கிது. பீட்ரூட்ல இருக்கக்கூடிய அந்த நார் சத்து ஹைப்பர் கிளைசீமியாவை கட்டுப்படுத்துதுங்க. அது போக இல்லாம இங்க போஸ்ட்ராடியல் கிளைசீமியாவை ரொம்பவே கட்டுக்குள்ள வைக்குது. இதனால நீங்க உங்களுடைய சுகரோட லெவலை கண்ட்ரோல்ல பண்ணிக்க முடியும் நீங்க பீட்ரூட் சாப்பிட்டுட்டு வரதுனால. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதுங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பீட்ரூட் சாறு நம்ம குடிச்சிட்டு வரதுனால இதில் உள்ள நைட்ரேட்டுகள் மனித உடல் நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றி ரத்த நாளங்களை விரிவடை செய்யுது. அப்படி விரிவடை செய்யும் போது நம்ம ரத்த ஓட்டம் சீரா எல்லா இடத்துக்கும் போகிறதுனால நம்மளுடைய ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ள வைக்குதுங்க. ஸோ இந்த ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வரதுனால மார்பக புற்றுநோயை நம்ம தடுக்க முடியுங்க. இந்த பீட்ரூட்ல பெட்டானின் இருக்கிறதே இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குங்க. நுரையீரல் மற்றும் தோல் புற்றுநோய்களை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது இந்த பீட்ரூட் ஜூஸ். இந்த பீட்ரூட் ஜூஸ் உடனே நம்ம கேரட் ஜூஸ் சேர்த்து எடுத்துட்டு வந்தோம்னா ரத்த புற்றுநோயை எதிர்த்து போராடும் வல்லமை கொண்டிருக்க இந்த பீட்ரூட் ஜூஸ்ங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வரதுனால இதில் உள்ள இந்த நோய் எதிர்ப்பு பொருள் இந்த செல்களோட வளர்ச்சியை புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுத்து கேன்சர் செல்களை அழிச்சு நம்ம புற்றுநோய் வராம தடுக்குது. இதில் உள்ள சிவப்பு பீட்டா கரோட்டின் புற்றுநோயுடன் கூட போராடக்கூடிய தன்மையை கொண்டிருக்குங்க. நிறைய பேத்துக்கு இந்த அயன் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால ரத்த சோகை அதிகமா ஏற்படுதுங்க. அதுவும் பெண்களுக்கு நிறையவே ரத்த சோகை ஏற்படுது. ஸோ இந்த இரும்பு சத்தை அதிகமாக கொண்டிருக்க இந்த பீட்ரூட் நாம் ஜூஸாக குடிச்சிட்டு வரதுனால இதில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம உடல் சோர்வாகட்டும், கவனமின்மையாகட்டும், ஆர்வமின்மையாகட்டும், இது எல்லாத்தையுமே போக்கி அந்த ரத்த சோகையிலேருந்து விடுபட இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம கீரைகளை விட கம்பேர் பண்ணும்போது இதில் தான் அதிகமான இரும்பு சத்து இருக்குங்க. ஃபோலேட் இருக்கிறதுனால இந்த அனீமியா சிகிச்சைக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எந்த ஒரு செரிமான பிரச்சனையா இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்மளுடைய குடல் இயக்கத்துக்காகட்டும், இந்த செரிமானத்துக்காகட்டும், இது நம்ம எந்த ஒரு சிக்கலே இல்லாம சுமூகமா நம்ம தீர்வை காணலாங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஆற்றல் ஜாஸ்தி ஆகுது. இந்த ஜூஸ் நம்மளுடைய தசைகளை அதிகமா எரிபொருள் திறன் கொண்டதாக மாற்றி நம்மளுடைய ஆற்றலாக உருவாக்கப்பட்டு நம்மளுடைய சோம்பல் அகற்று சுறுசுறுப்பாக இருக்க வைக்குதுங்க. இதனால சகிப்புத்தன்மை ஆகட்டும், மன அமைதியாகட்டும் அதிகரிக்குது. இந்த பீட்ரூட் ஜூஸ் ரத்தத்துல ஆக்சிஜனோட சுமக்கும் திறனை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாம இதில் உள்ள நைட்ரேட்டுகள் ரத்த ஓட்டம் ஆகட்டும், இல்ல செல் சிக்னல் ஆகட்டும், இல்ல ஹார்மோன்களோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காகட்டும் இது பெரிதுமே மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்காகட்டும், பற்களுக்காகட்டும் ரொம்பவுமே பாதுகாப்பா இருக்கு. அது எப்படின்னா, இதுல இருக்கிற கால்சியம்
நம்மளுடைய எலும்புகளையும் பற்களையும் வலுவடைய செய்யுதுங்க. இதில் நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஆஸ்டியோபோரோஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான நோய்களையும் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து போக்குதுங்க. இந்த பீட்ரூட் ஜூஸில் உள்ள பீட்டேன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து உடலில் ஹார்மோசைஸ்டினோட அளவை குறைக்கிறதே இந்த ஆஸ்டியோபோரோஸோட நோயோட அறிகுறி. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோஸ் நோயிலிருந்து காக்கிறது இந்த பீட்ரூட் ஜூஸ். இதில் கால்சியம் அதிகமாக இருக்கு, அதனாலேயே நம்மளுடைய எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வந்து வலுவடைய செய்யுதுங்க. அப்புறமா கொழுப்பு உருவாக்குவதை வந்து இது ரொம்பவுமே தடுக்குது. இதுல வந்து கலோரிகள் வந்து ரொம்பவுமே குறைவா இருக்குங்க. அது போக இல்லாம இந்த கொலஸ்ட்ரால் வந்து 0% இருக்கு. ஸோ நாம இது வந்து உணவுல எடுத்துட்டு வரதுனால இதுல இருக்கிற பைட்டோ நியூட்ரிமெண்ட்ஸ் வந்து கொழுப்புகளை கரைக்க ரொம்பவுமே ஒரு மூலப்பொருளா கொண்டு இருக்குங்க. அதனாலேயே நம்ம வந்து இந்த கொழுப்புகளை வந்து கரைக்க முடியும். ஸோ பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து இது ரொம்பவுமே நல்லதுங்க. ஏன்னா இதுல வந்து ஃபோலிக் அமிலம் வந்து அதிகமா இருக்கு. அதனால கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை நாம் சாப்பிட்டுட்டு வர அவங்களுக்கு வந்து அந்த ஃபோலிக் அமிலமோட இது வந்து இதுல இருந்தே கிடைக்குது. அது போக இல்லாம இந்த உணவு வந்து அடிக்கடி அவங்க எடுத்துட்டு வரும்போது அதுல இருக்கிற ஃபோலிக் அமிலம் வந்து குழந்தைகளோட நரம்பு குழாய் குறைபாடுகளை வந்து தடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து ஃபுளோசின் வந்து பெண்களுக்கு ரொம்பவுமே உடல் நலத்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. பெண்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதுல நிறைஞ்சு இருக்கு. மெயினா இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுடைய உடல் எடை வந்து ரொம்பவே குறைய தொடங்குதுங்க. நம்ம உடல்ல நச்சு பொருட்கள் அதிகமாக இருக்கும் போது நோய்களோட ஆதிக்கம் வந்து ரொம்பவே வலுப்பெறும். அது மட்டும் இன்று நம்ம கெட்ட கொழுப்புகளை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகி கொண்டே போயிட்டு இருக்குங்க. அத்தகைய நச்சு பொருட்களை வந்து இந்த பீட்ரூட்டில் உள்ள பீட்டலின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து அகற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குது. கொழுப்பு சத்து இதுல அதிகமா இல்லாததுனால நச்சுக்களை வெளியேற்றி உடலில் உள்ள எல்லா கெட்ட கொழுப்புகளையும் அகற்றப்பட்டு உடல் எடை வந்து அதிகரிக்காம தடை செய்யுதுங்க. ஸோ இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம வந்து தினமும் நம்ம வந்து குடிச்சிட்டு வரதுனால இதுல இருக்கிற நோய் எதிர்ப்பு வந்து கல்லீரல் அலர்ச்சி தன்மையை வந்து தடுத்து போராடுதுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இதுல ஜிங்க் அப்புறமா காப்பர் வந்து போன்ற வேதிப்பொருள் வந்து கல்லீரல் பாதிப்படைவதிலிருந்து பாதுகாக்குது. இந்த ஜூஸ் வந்து நாம டெய்லி குடிச்சிட்டு வரதுனால கல்லீரல் உள்ள பாதிக்கப்பட்ட செல்கள் கூட புதுப்பிக்கப்பட்டு ஒரு சிலருக்கு நுண்கிருமிகள் தாக்கத்தினாலே வந்து உடலுக்குள்ள வந்து அலர்ச்சி ஏற்பட்டு கல்லீரல் வீக்கம் வந்து ஏற்படுங்க. இந்த பாதிப்பிலிருந்து காக்கிற தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு அதிகமாகவே இருக்கு. அது போக இல்லாம நம்ம கண்கள்ல வந்து புரை நோய்களை வந்து தடுக்குதுங்க. வயதாக நமக்கு வந்து கண் புரையாகட்டும், தோல் சுருக்கமாகட்டும், மறதி போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வரதுனால அதுல இருக்கிற பீட்டா கரோட்டின் வந்து நிறைஞ்சிருக்கு. அது போக இல்லாம இந்த கண் புரைக்கு எதிராக செயல்படுவதில் முக்கிய பங்கு வகிக்குது. தோல் நிறம் வந்து ரொம்பவுமே பளபளக்க இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கொண்டாலே நம்மளுடைய சருமத்தோட நிறம் வந்து மெருகேறுங்க. இதுல விட்டமின் சி அதிகமா நிறைஞ்சிருக்கிறதுனால சரும பாதுகாப்புல வந்து இது முக்கியமான பங்கை வகிக்குதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூந்தல் பராமரிப்புக்கு இது வந்துமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம தலைமுடியோட நலன் என்பதே உடலோட நலத்தை வெளிக்காட்டும் கண்ணாடின்னு சொல்லுறோம். சிலருக்கு முடி அடர்த்தி குறைஞ்சு வலுவற்று கிடைக்குங்க. இதனால இந்த பீட்ரூட் சாறை வந்து நம்ம தலையில தேய்ச்சி வந்தாவே நல்ல ஒரு மாற்றம் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த பீட்ரூட் சாற்றை வந்து நாம வினிகர் சேர்த்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பொடுகாகட்டும், முடி உதிர்தல் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. பல சத்துக்களை இன்னும் கொண்டு இருக்குங்க இந்த பீட்ரூட் ஜூஸ். அடிக்கடி இந்த பீட்ரூட் ஜூஸை உங்களுடைய உணவுல சேர்த்துட்டு வாங்க. ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸோட பயன்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றிங்க.